ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே 1 கோயம்புத்தூர். எங்கேங்கிறத பார்க்கலாம். ஹாய், என்னன்னா இப்போ சாப்பிட வந்திருக்கோம். ஆமாண்ணா அவங்களே காட்டிடலாம். என்னன்னா சாப்பிட வந்திருக்கோம். சாப்பாடு தான் முக்கியம். சாப்பிட்டதுக்கப்புறம் தான் ஒரு சக்தியே வந்தது மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தானே ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியுங்கிறனால ஒரு ஃபுல் மீல்ஸ் மாதிரி நல்லா ஜாலியாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேஸுக்கு வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த சர்ப்ரைஸ். ஸோ சர்ப்ரைஸ்க்கு வந்தாச்சு. என்ட்ரன்ஸில் போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா டிக்கெட். மேபி யாராவது வரீங்க அப்படின்னா இதுதான் டிக்கெட் சார்ஜ், பார்த்துக்கோங்க. ஸோ சரணும் ஜியும் அங்கே உள்ளே இருக்காங்க, அந்த ப்ளூ கலர். எனக்கு ஒரு டிக்கெட்டு, இவனுக்கு ஒரு டிக்கெட்டு, அவங்களுக்கு ஒரு டிக்கெட்டு, அவ்வளோதான். எல்லாத்துக்கும் ஒரு டிக்கெட்டு. ஜிக்கு ஒரு டிக்கெட். இங்கே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் குட்டி குட்டி வீடு, அழகான ஊரு. செல்லம் எப்படி இருக்கு? சும்மா பார்த்ததுக்கு நிஜமான வாழ்றது பேய் வீட்டில் தான். பேய் வீடு, பேய் வீடு. பயமா இருக்கு. என்ன வச்சு டெஸ்ட் பண்ண நம்பி வாங்க, நம்பிக்கையோட போங்கன்னுங்கிற மாதிரி நாருக்கஞ்சி வாங்க அப்படி நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளை பயப்படுத்தி விட்டு தான் மிச்சம். இந்த கலர் லைட்டு செம்ம ஜாலியாக இருந்துச்சுங்க. கலரில் பார்க்குறப்ப அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக என்ஜாய் பண்ணோம். எங்கள் கூட வந்திருந்த பொண்ணுங்களை பயங்கரமாக கத்தி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அது போகிறோம் நம்ம. ஆமாம், எல்லாமே நம்ம போகிறோம். எல்லாமே நம்ம அடியே ஆத்தே இவ்வளோ உயரத்தில் தூக்காதீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் விளையாடிட்டு ஃபால்ஸில் எல்லாம் கொதிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அந்த டேவே சும்மா ஜாலியாக போச்சு. ஜித்துவின்னு பார்த்திங்கன்னா இந்த சாங்குக்கு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். மலையில் நலைய விட்டால் விட மாட்டோம், ஆனால் காசு கொடுத்து போய் இந்த மாதிரி நலைய விட்டோம். ஸோ ஜாலியாக தான் இருந்தது. எல்லாருமே ஃபன்னாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம். போகிறோன்னா மேலே சரண். ஸோ இந்த ஃபால்ஸில் வரப்போகிறோம். அங்கே பாருங்க, அங்கேருந்து போயிட்டு இருக்காங்க. மலையவே தூக்கிட்டு வர்றாரு எங்கள் ஹீரோ. கேம்ஸ் ஃபுல்லாக கேம்ஸ். எங்களோட சூழ்ச்சி என் பையனுக்கு தெரியல. இதுக்கப்புறம் தான் ஜாலியாக விளையாடிட்டு இதுக்கப்புறமெல்லாம் ஸ்கூலுக்கு போகணுங்கிறதுக்குனாலேயே சரி குஸ்தியாக பசங்களை விளையாட வைப்போம், கூட்டிகிட்டு போவோம்னு கூட்டிகிட்டு வந்தோம். அங்கே நான் கேட்டேன், இதுக்கப்புறம் விளையாடிட்டு இதுக்கப்புறமெல்லாம் ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகணும் ஜித்துவின்னு அப்படின்னோடனே பயப்பில் மூஞ்சே இல்லை. ப்ரோ நல்லா இருந்துச்சு தானே அது? டேய் கூட்டமே இல்லடி, வாடி. எப்படிடா? எப்படின்னு சொல்லுங்க. சூப்பர் அம்மா. கொலவ வேண்டாமா? எதுக்கு இங்க வந்தீங்க? வாயில கை வச்சிட்டு இருக்கீங்களா? சீரியஸாக சொல்ல போனால் என் சின்ன மாவும் கூட சேர்ந்துட்டு என் புருஷனும் அந்த குழந்தைங்க விளையாட இடத்துலேயே அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணால். அதுக்கப்புறம் இதுவும் நல்லா என்ஜாய் பண்ணால். இதில் ஒரு சம்பவம் ஆயிடுச்சு, அது நான் ஒரு நாளைக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கோகிசரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை பை. யாரெல்லாம் இங்கே போயிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.